ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மா காரணத்தோடு தான் உன்னை தேடி சரியான நேரத்தில் வந்திருக்கேன். இப்போது நான் சொல்வதை மட்டும் சரியாக கேட்டுட்டீனா நிச்சயமா நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி நாளை விடியிலேயே உன் செவிகுளிர வந்து சேருமென் செல்லமே. இப்போது தானே உனக்கான நல்லது எப்போ நடக்கும்னு கவலையோடு யோசிச்சுட்டு இருந்தேன். அதை நாளைக்கே நல்ல விதமாய் நடத்தி முடிப்பதற்கான வேலைகளையெல்லாம் நான் முடிச்சிட்டேன். கட்டாயம் இப்போது நான் சொல்வதை கேட்டு முடிக்கும் நொடியே உன் மனசில் ஒரு தெளிவும் வரும். நாளை உனக்கான நல்லதும் நடக்க தொடங்கிடும். இனிமேலும் உன் மனசில் நடக்குமான்ற சந்தேகம் இருக்கவே கூடாது என் செல்லமே. அந்த வார்த்தையை உன் மனதிலிருந்து அகற்றிவிடு. நடக்கும் என்ற சொல்லுக்கு உரியவள் தானே இந்த வராகிதம்மா. நிச்சயமாய் உன் மனசில் இந்த நம்பிக்கையை மட்டும் பதிய வச்சுக்கிட்டினா எப்பொழுதுமே உன் கூட இருந்து நீ எதிர்பார்க்கும் விஷயங்களையெல்லாம் நான் ஒன்றொன்னா நடத்தி முடித்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இனிமேலும் நீ வருத்தமே படக்கூடாது என் செல்லமே. மிகப்பெரிய புயல் வந்தது பிறகு அந்த இடமே நிலகுலைஞ்சு போகிறது மாதிரி உன் வாழ்க்கையிலையும் புயல் வீசி முடிந்து விட்டதல்லவா. எவ்வளவோ விஷயங்கள் மாறிப்போய் எவ்வளவோ விஷயங்கள் தலைகீழாகி நீ சந்தோஷமாக வாழ்ந்த நாட்களே இல்லாத அளவிற்கு இப்போது நீ துன்பத்தை அனுபவிக்கிறன்னு எனக்கு தெரியும். கிளை உடஞ்சி நிற்கிற முருங்கம்பரம் போல நீ கீழே விழுக நான் விடமாட்டேன் என் செல்லமே. வெட்டப்பட்ட காயத்திற்கும் உடைக்கப்பட்ட மனதிற்கும் மருந்து போட நான் இருக்கேன். உன் மனசுக்கும் உன் காயத்துக்கும் மருந்து போட்டு உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வழிகளை காட்டதானே வந்துள்ளேன். உன் வாழ்க்கையில் தடைகள் வருவதென்பது ஒன்றும் புதிது கிடையாது. போராடி போராடி ஒவ்வொரு விஷயமா புரிஞ்சு தெளிவு பெற்று வரும் உன் வாழ்க்கையில் இப்போது உன்னை ஜெயிக்க வைக்கதானே நான் கிளம்பி இறங்கியிருக்கேன். நீ எதிர்கொண்ட இந்த வாழ்க்கை பயணம் என்பது இப்படியே இருந்து விடாது என் செல்லமே. நம்பிக்கையின் விளிம்பில் நின்று கொண்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திகச்சு போய் நிற்கிற உனக்கு துணையாதான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். காலில் முள் குத்திடுச்சுன்னா கால் வலிக்குதுன்னு சொல்கிறத விட முள் குத்திருச்சுன்னு தானே முதல்ல சொல்கிறீங்க. எப்போதுமே கெட்டதை பற்றி மட்டுமே சொல்லக்கூடிய இந்த உலக மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஓ மனசு மட்டும் நல்லதே மட்டுமா யோசிக்க போது? பல விஷயங்களையும் எதிர்மறையாக யோசிக்கக்கூடிய ஓ மனசுக்கு முதல்ல நல்ல எண்ணங்களை உருவாக்கு. அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லைன்றதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு குறை இருக்க தான் செய்து. ஒன்று எதிர்மறையாக சிந்திக்கிறாங்க, இல்லாட்டி செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் தவறானதாக இருக்குது. உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் சரியான செயல்களை செய்து நேர்மறையான யோசனைகளோடு வாழப்பார் என் செல்லமே. உன் வாழ்வில் நீ எல்லாமே நிறைவானதாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா உனக்கானதை செய்து கொடுக்கத்தான் ஆசைப்படுகிறேன். நீ எதிர்பார்த்த அந்த வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான மங்களகரமான நல்ல செய்தி நாளையே உன்னை வந்து சேரதான் போகுது. நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக தானே இந்த உலகில் பிறப்பெடுத்துள்ளாய். பின்னென்ன, கவலையை மறந்துடு. நீ வெற்றி பெறதை பார்ப்பதற்காக தான் நானும் ஓடோடி வந்திருக்கேன். மூச்சுக்கு மூச்சு வராகி அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்க உன்னை இனிமேலும் கஷ்டப்பட விடுவேன்னு நான் நினைக்கிறேன். ஒளிமயமான எதிர்காலம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்துள்ள இருளிலிருந்து உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வர நான் தயாராகிட்டேன். உன் மனசெங்கும் அமைதியான சூழல் பரவ வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன் என் செல்லமே. இரக்க குணமுள்ள பிள்ளையாக நீ இருந்ததால் தான் உன்னை நிறைய பேர் ஏமாத்துனாங்க. இரக்கம் என்பது இருக்க தான் வேணும், ஆனால் அது ஒரு அளவோடு இருக்கணும். இரக்கமுள்ள இதயத்தில் கொண்டவர்களிடமிருந்தானே இந்த வராகி அம்மா நானும் இருப்பேன். உன்னுடைய நல்ல இதயத்திற்குள் நான் குடியிருக்க தயாராக தான் இருக்கேன். ஆனால் நீயோ வெற்றிக்காக போராடி போராடி களைத்து சோர்ந்து போய் பல தோல்விகளையும் பார்த்து மனசளவில் இப்போது ரொம்ப சோர்ந்து போயிருக்க. அதனால தான் முதல்ல உன் மனசுக்கு தெம்பையும் தைரியத்தையும் கொடுப்பதற்காக நீ எதிர்பார்த்த விஷயத்தை நடத்தி கொடுக்க முடிவெடுத்து விட்டேன் என் செல்லமே. நீ வெற்றிக்காக போராடும் போதும் கஷ்டப்பட்டு முயற்சி செய்யும் போதும் அதை பார்க்குறவங்கெல்லாம் வீண் முயற்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காமல் அதை செய்து முடிப்பவன் தானே சாதிக்க முடியும். இல்லை அவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு செய்ய முடியாதவன் போதிப்பான். மற்றவங்களுக்கு அறிவுரை கொடுத்து கொண்டே இருப்பவன் தான் வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்ந்து வரவே முடியாது. நீ மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்கிறத நிறுத்திட்டு உன் வாழ்க்கையின் மூலமாக வாழ்ந்து ஜெயிச்சு காட்டு. அதை பார்த்து 4 பேர் மாறுவார்கள் அல்லவா. செய்ய முடியாதவன் தான் போதிப்பானே தவிர நீ செய்து முடித்து வாழ்ந்து காட்டணும். முடிஞ்சா உன் கூட இருக்கிறவங்க கிட்ட நீ விட்டு கொடுத்து அனுசரிச்சு போ. உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்ற இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன் அல்லவா. தட்டி கொடுத்தால் தவறுகள் குறையத்தான் செய்யும் என் செல்லமே. அதை விட்டுட்டு பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காம
எல்லார்கிட்டையும் ஆணவத்தோட அகங்காரத்தோட பேசாம பணிவோடு கொஞ்சம் தட்டி கொடுத்து சொல்லிக் கொடுப்பதிலும் வேலை வாங்குவதிலும் தவறே இல்லை. வாழ்க்கையின் பாதையில் இருந்து வரும் துன்பத்தின் பிடியில் இருந்து கொண்டிருக்கும் உன்னை காப்பாற்றி உனக்கான விடிவு காலத்தை தருவதற்காக தானே இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எதிர்பார்த்தது வேறொன்னாவும் நடப்பது இன்னொன்னாகவும் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ ஏன் மன வருத்தப்பட்டு வேதனை அடைகிற? இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு பிறகு இனி எல்லாமே உனக்கான நல்லதாகவும் விடிவு காலமாகவும் தான் இருக்கும். என்னுடைய அருளால் இனி உன் வாழ்வில் கைமேல் பலன் கிடைக்கும் என் செல்லமே. பசி மறந்த பின்பு பந்திக்கு கூப்பிட்டுறதுன்னு சரியாக இருக்காது. பசியாக இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருந்தாலும் அவ்வப்போது தேவையான நேரத்தில் ஆறுதலோ உணவோ உடனே கிடச்சிடணும். மனசு வெறுத்துற அளவுக்கு ஏதாவது சண்டை போட்டுட்டு பிரச்சனையை பண்ணிட்டு தப்பாக பேசிட்டு அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாகி விடுமா என்ன? எதுவாக இருந்தாலும் அதுக்கு தான் யோசித்து பேசணும், சிந்தனை செஞ்சு நடந்துக்கணும் நான் சொல்கிறேன். பூட்டை உடைச்ச பிறகு அதுக்கு சாவி கிடைச்சாதான் என்ன, கிடைக்காட்டி தான் என்ன? பூட்டை தான் திறந்துட்டோம், இனிமேல் அதை பயன்படுத்தவும் முடியாதல்லவா? அதே போல்தான் ஒரு வார்த்தையால் மற்றவர்களின் மனசு உடையும்படி பேசிவிட்டு அதற்கு பிறகு ஆறுதல் சொல்லி என்ன நடக்கப் போகுது? அதற்கு பதிலாக முதல்லையே அவங்க மனசு காயப்படாமல் பார்த்து பேசலாம் அல்லவா? காலமும் நேரமும் என்னால் படைக்கப்பட்ட ஒன்று, அதை ஒருபோதும் நீ உதாசீனம் செய்யக்கூடாது என் செல்லமே. உன்னால் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நீ கட்டுப்படுத்தணுமே தவிர நீ நினச்சது போல இந்த நேரத்தில் இது நடக்கணும்னு என்ன எதிர்பார்த்தாலும் அதன்படி நடக்காது. ஏன்னா காலமும் நேரமுமாக இருக்கக்கூடிய நான் எதை எப்போது நடத்தணும்னு ஏற்கனவே நீ பிறக்கும் போதே உன் வாழ்க்கையில் முடிவு செஞ்சு வச்சுருக்கேன். கவலையே படாத. உன் வாழ்க்கை என்பது ஒரு சின்ன குடத்துக்குள்ளே வச்ச சின்ன விளக்கு மாதிரி உள்ளேயே எரியாது. எல்லாருக்கும் தெரியும்படி கலங்கரை விளக்கமாகவும் கோவிலின் மேல் ஏற்றக்கூடிய தீபமாகவும் உன்னை ஒளிர வைப்பேன். உன் மன போராட்டத்துக்கெல்லாம் விடை கொடுத்து உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ வைப்பேன் என் செல்லமே. நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கைமேல் பலன் கிடைக்கும் என்பது போல்தான் உன் வாழ்வில் இருக்கும் சங்கடங்களையும் தடைகளையும் தகர்த்தெறிந்து உன்னுடைய பக்திக்கு பலனாக உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன். உன் துயரங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்றான்னு எனக்கு தெரியும். கலங்காதே என் செல்லமே. நீ இனிமேல் சந்தோஷமாய் நிம்மதியாய் வாழ்வதற்கேற்றாற் போல சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். சகல செல்வங்களும் சகல சௌகரியங்களும் பெற்று இனி நீ சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை வாழலாம். நீ வெகு நாட்களாக ஏங்கி கேட்ட ஒன்றை இந்த வராகி அம்மா இப்போது தர முடிவெடுத்துட்டேன். நீண்ட நாட்களாக உன்னுடைய பிரார்த்தனை என்னவாக இருக்குதோ அது இப்போது நிறைவேறத்தான் போகிறது என் செல்லமே. உன் மனம் சந்தோஷப்படும்படி உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி நீயும் உன் குடும்பமும் எல்லா விஷயங்களையும் பெற்று சகல செல்வங்களோடும் சகல சௌபாகியங்களோடும் சகல சௌகரியங்களோடும் சகல ஐஸ்வர்யங்களோடும் சௌபாக்கியங்களோடும் நிம்மதியாய் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கேற்றாற் போல எல்லா வளங்களையும் எல்லா நலங்களையும் தரப்போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் எதுக்குமே குறைவு இருக்காது. எல்லா சந்தோஷமும் எல்லா இன்பமும் மகிழ்ச்சியும் பெற்று என் வாழ்க்கையில் நான் ராஜா போல வாழ்கிறேன்னு ராஜயோகத்தை நீ அனுபவிக்கக்கூடிய வகையில் உனக்கான விஷயங்களையெல்லாம் மனநிறைவாக முடிச்சு தரப்போகிறேன். இனிமே உன் மனசில் வருத்தமோ கவலையோ இருக்கக்கூடாது என் செல்லமே. சரிவே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன் அல்லவா? தொடர்ந்து முயற்சி செய். ஒருபோதும் முயற்சியை கைவிடவும் கூடாது, மனம் தளர்ந்து சோர்ந்து போகவும் கூடாது. உன் முயற்சிக்கேற்ற பலன்களை எல்லாம் மிகவும் அதிகமாக நான் கொடுக்க தயாராகிவிட்டேன். உன்னுடைய கடந்த காலம் இருளாக இருந்ததல்லவா? அது எல்லாவற்றையும் சரி செய்து உன் மனதில் அளவிட முடியாத மகிழ்ச்சியான ஒளிமயமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க நான் வந்துட்டேன். ஓம் வராகி.